அதனால கொள்கையிலே இன்னும் உறுதித்தன்மை இல்லை. இந்த கூட்டத்தை பார்த்து ரசிக மனப்பான்மையோட வராங்க பாருங்க. ஜிபி முத்து வந்தால் கூட அந்த கூட்டம் வராங்க. திருச்சி சாதனா வந்தால் அந்த கூட்டம் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு இன்ஸ்டா பிரபலங்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ரீல்ஸ்லாம் பண்ணுறாங்க பாருங்க. அவங்கள காண்றதுக்கு எவ்வளோ கூட்டங்கள் கல்லூரிகளில் சேருதுன்னு பார்க்க முடியுதுல நம்மளால. ஏன்னா அரசியல் நின்று ஒரு தேர்தல் நின்று அவர் எவ்வளோ வாக்கு வாங்குறாருன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவர் 25 வாங்கிடுவார், 30 வாங்கிடுவார், 40 எப்படி சொல்ல முடியும்? ஐயா கமலஹாசன் நின்று அண்ணன் சீமான் அவர்களோட வாக்கு குறைவாக வாங்கிட்டாரு. அவர் எப்படிப்பட்ட பெரிய நடிகர்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ அவரால் பண்ண முடியல இல்லையா? அதுதான் சொல்கிறேனே, கூட்டம் சேரும். ஆனால் அது வாக்காகி நாளைக்கு அவர் களத்தில் உறுதித்தன்மையோடு நின்று அரசியலில் பிரதிபலிப்பாரான்றதை தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். எல்லாருமே நீட் எதிர்ப்பு பத்தி ஒரு கூட்டத்துல பேசுறாரு. அடுத்த கூட்டத்துல என்ன பண்றாரு? நீட் நோக்கி எல்லாரும் போவாதீங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, நீட் மட்டுமே உலகம் இல்ல, அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய உலகம் இருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப நீட் பற்றி ஒரு புரிதலே அவர் கிடையாது. இந்த கல்வியில நாங்க புரட்சி ஏற்படுத்திடுறோம் அப்படின்னு சொல்ற இந்த அரசு உங்க நாட்டுல நீ எல்லாத்தையும் தனியாருக்கு தார வாத்துருப்பா, இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அப்படியாவது இங்க இருக்கிற ஏதாவது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நீ அந்த மாதிரி பண்ணியா? கோச்சிங் சென்டர் நடத்துறதுக்கு நீ கொடுத்துருக்கியா? அந்த கூட்டத்திலேயே கூட்டம் முடிஞ்சோடனே வெளியில மாணவர்கள் பேட்டி கொடுத்தாங்க. அவங்க பேரண்ட் அவங்களுடைய பெற்றோர்களே வெளியில இந்த நீட் குறித்த ஒரு சரியான புரிதல் விஜய் அவர்களுக்கு இல்ல அப்படின்னு அவங்களுடைய பெற்றோரே ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க பேட்டியில. அப்ப நீங்க அதை பார்க்கணும். ஏன்னா ஒரு கூட்டத்துல நீட்டுக்கு எதிராக நான் நிப்பேன், நீட்டை ஒழிக்க நாங்க போராடுவோம் அப்படிலாம் பேசிட்டு அடுத்த கூட்டத்துல ஒரு அடிப்படை கொள்கைகள் இந்த மாதிரிலாம் கொண்டு வருவாங்க. காமராஜர் மரியாதை சொல்லியிருக்கீங்களா? நீங்க சொல்லாத நீங்க எப்படி இளைய காமராஜர் இல்ல கட்சியோட கொள்கை தலைவர்கள்னு ஒரு 5 பேர் சொல்லிட்டு அந்த என்னென்ன கொள்கை அப்படின்ற விஷயங்களே இன்னும் டீடைலா அனௌன்ஸ் பண்ணல. சரி, காமராஜரோட கொள்கை 4 சொல்லுங்கன்னு கேட்போம் விஜய் கிட்ட. நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை இன்னும் கண்டு கொண்டு வருகிறது. அது குறித்து விவாதிக்க நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜ்குமார் அவர்கள் நம்ம இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி யார் கூட அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. மக்களோட கூட்டணி அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிட்டே இருக்காரு. இருந்தாலுமே தாவைக்கோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக பேசப்பட்டுட்டே இருக்குல்ல, அதுக்கான காரணம் என்ன? அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு சில கருத்து கணிப்பு முடிவுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழோட வாக்கு வங்கி 4% குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க. விஜய் அவர்களுக்கு நிறைய இருக்குன்ற மாதிரி விஷயங்கள், அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது முதல்ல இந்த கருத்து கணிப்புன்றதே நாங்கள் ஏற்கலை. இது கருத்து திணிப்பு. தேர்தல் நாளைக்கு வாக்குப்பதிவு நடைபெற போகுது அப்படின்னா இன்றைக்கி வாக்குப்பதிவுக்கு முன்கூட்டியே நாங்கள் களத்தில் எவ்வளோ உழைச்சிருப்போம், எவ்வளோ மக்களை சந்தித்து வாக்கு சேகரிச்சிருப்போம், எத்தனையோ சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களுக்காக மக்களுக்காக நாங்கள் கேள்வி எழுப்பியிருப்போம், சுத்தம் செஞ்சுருப்போம், குருதி கொடையை தானமாக கொடுத்துருப்போம், எத்தனையோ வேலைகளை நாம் தமிழ் கட்சி செஞ்சு தினம் இந்த களத்தில் நிற்கும் போது நாளைக்கு வாக்குப்பதிவுன்னும் போது இன்றைக்கி இந்த கருத்து கணிப்புன்ற பேரில் கருத்து திணிப்பை இந்த ஊடகங்கள் ஏற்படுத்தி என்ன பண்ணுது? இவருக்கு இவ்வளோ வாக்கு வந்துடுது, இவருக்கு இவ்வளோ வாக்கு வந்ததுன்னு இன்றைக்கி இந்த ஊடகங்கள் நடுநிலைமையோடு செயல்படாமல் சில இடங்களில் இந்த மாதிரி கருத்து திணிப்பு போட்டு அவர்கள் யார் வெல்ல வைக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ அவரை வெல்ல வைக்கிறதுக்கான அந்த கருத்து திணிப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது நாம் தமிழ் கட்சியோட வீழ்ச்சியை இங்கே இருக்கிற மற்ற கட்சிகளோ இல்லை ஊடகங்களோ பல்வேறு ஊடகங்கள் ஆட்சியாளர்களுடைய கையில் இருக்கிறதுனால அது விரும்புது. அதனால் இதை கருத்து கணிப்பாக நாங்கள் என்றைக்குமே பார்க்கல, இது கருத்து திணிப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் இதை நாங்கள் ஏற்கலை. அடுத்த கட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரோட கூட்டணின்ற கேள்விக்கு நாங்கள் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து ஆனால் போட்டி எப்போதும் தனித்து தான், உணவில் தான் அந்த கூட்டு பொரியலாம், தேர்தலில் களத்தில் எப்பவுமே தனித்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒற்றை முடிவில் அண்ணன் இருக்காரு. அதனால் கூட்டணி யாரோடுமே இல்லை. எப்பவும் போல் நாம் தமிழ் கட்சி இந்த முறையும் 117 ஆண்களையும் 117 பெண்களையும் நிறுத்தி 2026 தனித்து போட்டியிட்டு கலங்கானது. ஒரு சில இடங்களில் வேட்பாளரும் அறிவிச்சிருக்கீங்க. 100 இடங்கள் அறிவிச்சிட்டாங்க வேட்பாளர். அங்கங்கே அறிவிக்கப்பட்டிருக்கு. முழுமையாக கூட்டத்தை நடத்தி அண்ணன் எல்லா வேட்பாளர்களும் ஒரே மேடையில் அறிவிப்பார். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ பேசப்படுற ஒரு சில விஷயங்கள்ல ஜாதி சார்ந்த விஷயங்கள் நிறைய உள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? சாதி சார்ந்த விஷயங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறதா குற்றம் சாட்டுறாங்களா? தம்பி, அதாவது குற்றம் சாட்டுறவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது தம்பி, இந்த கட்சியை வீழ்த்தணுன்ட்டு, அதனால் குற்றம் சாட்டுவாங்க. இன்றைக்கி நான் குற்றம் சாட்டுறேன். எங்களுடைய மாவட்டத்தில் ஏதாவது ஒரு ஒன்றிய செயலர் திமுகவில் ஆதி தமிழ்குடியை சார்ந்தோ பட்டியல் சமூகத்தை சார்ந்தோ இல்லை பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்தோ பழங்குடியின மக்களை யாராவது ஒரு ஒன்றிய செயலர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்களும் அதே மாவட்டத்தை சார்ந்தவங்க தான். அந்த மாவட்டத்தில் யாராவது ஒரு ஒன்றிய செயலரை பார்த்துருக்கீங்களா? அதிமுக திமுக இல்லை வேறு கட்சிகள் ஏதாவது? ஆனால் நாம் தமிழ் கட்சி செஞ்சுருக்கு. எவ்வளோ பெரிய அங்கீகாரங்களை கொடுத்துருக்கு. தொகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர், மாநில பொறுப்பாளர்கள், இத்தனை பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் அரசியல் அங்கீகாரமே இன்றைக்கு வரையும் இல்லாத சமூகங்களில் எத்தனை பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அப்போ எப்படி நாம் தமிழ் கட்சி போய் சாதி ரீதியாக செயல்படுது நீங்கள் எப்படி குற்றம் சாட்ட முடியும்? இல்லை, பொதுவாக இல்லைனாலும் கட்சிக்காரங்களே ஒரு சில பேர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வெளிப்படையாக யாரோ ஒரு சிலர்
அவங்களுடைய தேவைக்காக சொல்லாமல் ஒழிய பரவாயில்ல. நீங்கள் அது உள்ளே போய் நீங்கள் ஆராய்ச்சி பார்க்கும்போது அப்படிப்பட்ட செயல் எதுவுமே நாம் தமிழ் கட்சி இல்லை. அனைத்து சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கறதுக்காக தான் எத்தனை சமூகங்கள் இருக்கோ அத்தனை சமூகங்களுக்கும் கட்டாயம் பொறுப்புகளை வழங்கணும்னு சொல்லி எங்களுக்குலாம் அண்ணா அறிவுறுத்துறாரு. அப்படியாப்பட்ட பட்டியல் நாங்கள் தயார் பண்ணலாம், அண்ணா அந்த பட்டியலே தூக்கி போட்டுருவார், பொறுப்பே வழங்க மாட்டார். 18 சமூகங்கள் எங்கள் தொகுதியில் இருக்குன்னா 18 சமூகங்களிலும் பொறுப்பாளர் பட்டியலில் பெயர் இருக்கணும். இல்லைனா அந்த அண்ணா இதில் வந்து கட்சிக்காரங்க ஒருத்தர் இல்லைனா அப்படின்னு சொல்ல முடியாது. கட்சிக்காரனை போடு, வேலையே அப்புறம் தான். முதல்ல சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடு, அவனை வேலை செய்ய வச்சுக்கலாம். முதல்ல அவங்க வரட்டும். ஏன்னா இவ்வளோ நாள் அங்கீகாரம் இல்லாமல் வந்துட்டாங்க, நம்ம போய் செய்யறதுக்கு அவனுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. அதனால் முதல்ல அவங்க வரட்டும் கட்சி உள்ள, அப்புறம் வேலை செய்வாங்க. முதல்ல அங்கீகாரத்தை கொடுங்கன்னு அண்ணா சொல்கிறாரு. அப்போ அவர் எப்படி சாதி ரீதியாக செயல்படுறாருன்னு யாரோ ஒருத்தர் குற்றம் சாட்டுறது மூலமாக எப்படி சொல்ல முடியும்? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் அவர்களோட கட்சி வந்து பார்த்தீங்கன்னா செயல்படவே இல்லை அப்படின்ற விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கட்சியில் நிறைய பேர் புதுசாக இணைஞ்சிருக்காங்க. அதில் குறிப்பாக பேசப்படுறவர் வந்து பார்த்தீங்கன்னா அருண்ராஜ் அப்படின்ற ஒரு முன்னாள் மத்திய அரசு அதிகாரி, ஐஆர்எஸ் ஆஃபீஸர். அவரோட இணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாஜக திட்டமிட்டு பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ தாவேகா பார்த்தீங்கன்னா தம்பி ஒரு புதிய கட்சி தமிழ்நாட்டில். அவர் வந்து ஒரு சினிமா பிரபலம், முதல் முறையாக வந்து இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரு கொள்கையில் ஒரு உறுதித்தன்மையான கொள்கையை வந்து அவர் இன்னும் அறிவிக்கலை. உங்களுக்கே தெரியும், அவர் திராவிடத்தை ஒரு கண்ணும்பார், தமிழ் தேசியத்தை ஒரு கண்ணும்பார், எல்லாத்துலேயுமே அவர் சேத்துல ஒரு கால் ஆற்றுல ஒரு காலுங்கிற மாதிரி எல்லா பக்கமும் திரும்பிப்பார். அதுதான் அண்ணன் கூட கடுமையாக அவரை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார், ஏதாவது ஒரு பக்கம் நில்லுப்பா அப்படின்னு சொல்லி. அதனால் கொள்கையிலே இன்னும் உறுதித்தன்மை இல்லை. அந்த கூட்டத்தை பார்த்து ரசிக மனப்பான்மையோட வராங்க பாருங்கள். ஜிபி முத்து வந்தால் கூட அந்த கூட்டம் வராங்க, திருச்சி சாதனா வந்தால் அந்த கூட்டம் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு இன்ஸ்டா பிரபலங்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ரீல்ஸ்லாம் பண்ணுறாங்க பாருங்க, அவங்கள காண்றதுக்கு எவ்வளோ கூட்டங்கள் கல்லூரிகளில் சேர்த்துன்னு பார்க்க முடியல நம்மளால. அப்போ வந்து அந்த மோகத்தில் இருக்கிறவங்க அரசியலுக்கு பயன்பட மாட்டாங்க தம்பி. அப்போ ஒரு நீதிபதி வராருன்னா அவர் ஒரு வேளை இந்த கூட்டத்துங்களை பார்த்து வரலாம், எங்கோ ஒருவர் தான் அப்படி வராங்க. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு வேளை அந்த கூட்டத்தை பார்த்து வெற்றி பெற்றுலாம், நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம் அதில் அப்படின்றத நோக்கி கூட அவர் வரலாம். ஆனால் நாளைக்கு வந்து இது கரை சேராதுன்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. ஓகே சார். ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பரவலாக பேசப்படுறாங்க. இந்த கருத்து கணிப்பு உட்பட பல பேர் வந்து சொல்யூஷன், முன்னாள் எம்எல்ஏ உட்பட பல பேர் சொல்யூஷன் 25% வாக்குகளை விஜய் பெறுவாருன்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அது எப்படி ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம்? அதுதான் கருத்து கணிப்பையில் திணிப்புன்னு சொல்லிட்டுமே. ஏன்னா வந்து அரசியல் என்று ஒரு தேர்தல் என்று அவர் எவ்வளோ வாக்கு வாங்குறாருன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவர் 25 வாங்கிடுவார், 30 வாங்கிடுவார், 40 எப்படி சொல்ல முடியும்? ஐயா கமலஹாசன் நின்று அண்ணன் சீமான் அவர்களோட வாக்கு குறைவாக வாங்கிட்டாரு. அவர் எப்படிப்பட்ட பெரிய நடிகர்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ அவரால் பண்ண முடியல இல்லையா? அதுதான் சொல்கிறேனே, கூட்டம் சேரும். ஆனால் அது வாக்காகி நாளைக்கு அவர் வந்து களத்தில் வந்து உறுதித்தன்மையோடு நின்று அரசியலில் வந்து பிரதிபலிப்பாரான்றது வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். பிரதிபலிக்க மாட்டார்ன்றது தான் நாங்கள் சொல்கிறது. ஓகே சார். நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவோட கைப்பாவையாக தான் வந்து விஜய் செயல்படுறாரு. இப்போ நீட் மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக அவர் பேசவே இல்லைன்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை நாம் தமிழ் கட்சி எப்படி பார்க்குது? நீட் தேர்வு குறித்து வந்து இன்னும் வந்து மிகப்பெரிய பரவலான புரிதல் இன்னும் அவருக்கு வேணும். ஏன்னா ஒரு கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீட் தேர்வு வந்து நீட் தேர்வுக்கு படிங்க, ரொம்ப அவசியமானது, நீங்கள் வந்து கல்வியை நோக்கி போகணுன்ட்டு ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு. அடுத்த கூட்டத்தில் நீங்கள் இன்னொரு கூட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்கள்லேயே அவர் நிலைப்பாடு மாறுது. எல்லாருமே வந்து நீட் எதிர்ப்பு பற்றி ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு, அடுத்த கூட்டத்தில் என்ன பண்ணுறாரு? நீட்டை நோக்கி எல்லாரும் போகாதீங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது நீட் மட்டுமே உலகம் இல்லை, அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய உலகம் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ நீட் பற்றிய ஒரு புரிதலே அவர் கிடையாது. அப்போது இந்த நீட்டுக்காக மிக தெளிவாக இந்த தமிழக அரசியல் அந்த வரலாற்றிலேயே இந்த தலைவர்கள்லேயே மிக தெளிவாக அந்த நீட் தேர்வு அந்த நீட் பற்றியான ஒரு புரிதல் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட பல்வேறு கூட்டங்கள்லையும் பல்வேறு நேர்காணல்கள்லையும் செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க. சீமானே ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டாக்டராக தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி விஷயங்களை பேசுறது அதுவுமே பேசப்படுதில்லை. இல்லை விஜய் கிரிட்டிசைஸ் பண்ண இந்த ஒரு விஷயத்தில் நீட் விஷயத்தில் விஜய் கிரிட்டிசைஸ் பண்ண பல பேர் வந்து சீமானுமே சொல்லியிருந்தாங்க எல்லாருமே டாக்டராக தான் ஆகணுமா, மாரிமுத்துவா 2 பேரும் மாற்றி மாற்றி ஊசி போட்டு விளையாடிக்கலான்னு சொல்லிட்டு சீமான் பேசின எல்லாமே 2 பேரும் சேர்த்து ஒரே தராசில் வச்சு பார்க்குற மாதிரி விஷயங்கள். இல்லை அப்படி சொல்லலை, அப்படி சொல்லப்படலை. அது வந்து ஏதோ இந்த வெட்டி ஒட்டி தயாரிக்கப்படுற காணொலிகளில் ஒன்று நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே வந்து ஊடகவியலாளர்கள் கேட்குற மிகப்பெரிய நிறைய கேள்விகளை வந்து ஒட்டி தயாரிக்கப்பட்ட காணொலிகள்லேருந்து தான் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அந்த மாதிரி சொல்லப்படலை. நீட் தேர்வு குறித்து அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீட் தேர்வில் எங்கள் மாணவர்களுக்கு இந்த நீட் கோச்சிங் சென்டர் நடத்துகிறாங்க இல்லையா, அதை இந்த நாடு நடத்துதா? ப்ரோமெட்ரிக் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு அமெரிக்க நிறுவனம் நடத்துது. அப்போது அந்த நிறுவனத்துக்கு என்ன வேண்டுதலுப்பா? எங்கள் மாணவர்கள்லாம் நீட் கோச்சிங்கில் வந்து அவங்க பாஸ் ஆகி அவங்களாம் நல்ல மருத்துவர்களாக வரணும்னு சொல்லி அவங்களுக்கு என்ன வேண்டுதல்னு கேட்குறாரு அண்ணன். இதை விட தெளிவாக எந்த அரசியல் தலைவர் இங்கே அந்த பார்வையை பார்த்துருக்காங்க? சொல்லுங்க பார்ப்போம். அந்த இந்த இந்திய அரசு இந்த கல்வியில் நாங்கள் புரட்சி ஏற்படுத்திடுறோம் அப்படின்னு சொல்கிற இந்த அரசு உங்கள் நாட்டில் நீ எல்லாத்தையும் தனியாருக்கு தார வாத்துருப்பா, இது ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். அப்படியாவது இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நீ அந்த மாதிரி பண்ணியா கோச்சிங் சென்டர் நடத்துறதுக்கான நீ கொடுத்துருக்கியா? அப்போ உன் நாட்டில் அதுக்கான அந்த வாய்ப்பு நீ ஏற்படுத்தலை.
இன்னொரு நாட்டை நம்பி அமெரிக்காலேருந்து ப்ரோமெட்ரிக்ன்ற நிறுவனம் இங்கே வந்து இவங்களுக்கான இந்த கோச்சிங் சென்டர் நடத்தி தேர்வுகளே அந்த நிறுவனம் தான் நடத்துது. அப்போ தேர்வுகளை நடத்தி அவன் அதுலேருந்து ஒரு முதலீடை போட்டு ஈட்டுறான் பெரிய அளவில். அப்போ இங்கே எவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்குன்னு பாருங்க. அது நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அதில் மூக்குத்தியில் பிட்டு கொண்டு போயிட முடியும் நம்புறான், துப்பட்டால பிட்டு கொண்டு போயிட முடியும் நம்புறான், உள்ளாடைகளை கழட்டி பார்க்குறான், பேனா என்னென்ன இருக்கோ நகம் எல்லாத்தையுமே கழட்டி பார்த்து விட்டு கொண்டு போயிட முடியும் நம்புறான். ரீசெண்டாக தமிழ்நாட்டிலே நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணோட மேலாடையில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள அலோவ் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரங்க ஒரு உமன் போலீஸ் ஹெல்ப் பண்ணாங்கன்ற விஷயங்களை செய்திகளை பார்த்துடும். இவ்வளோ மென்டல் டார்ச்சர் கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ விஜய் போன்ற ஆட்கள் இப்போ பேசுகிறாங்க அப்படின்னா, யாரோ ஒரு காமனான ஒரு எஜுகேஷன் ஃபங்க்ஷன் அவர் பேசினார்னா அது ப்ராப்ளம் கிடையாது. அவர் கூப்பிட்டு பேசுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3 ரேங்க் எடுத்த அந்த தொகுதி வரையா டாப் 3 ரேங்க் எடுத்த பசங்க தான் கூப்பிட்டு பேசுவார், ஹை ஸ்கோரர்ஸும். அவங்க மத்தியிலே வந்து நீட்டு தேவையில்லைன்ற மாதிரி விஷயத்தை ஏன் விதிக்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த கூட்டத்திலேயே கூட்டம் முடிஞ்சோடனே வெளியில் வந்து மாணவர்கள் பேட்டி கொடுத்தாங்க. அப்போ அவங்க பேரண்ட்டே அவங்களுடைய பெற்றோர்களே வெளியில் வந்து இந்த நீட் குறித்த ஒரு சரியான புரிதல் விஜய் அவர்களுக்கு இல்லை அப்படின்னு அவங்களுடைய பெற்றோரே ஒருத்தவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க பேட்டியில். அப்போ நீங்கள் அதை பார்க்கணும். என்னென்னா ஒரு கூட்டத்தில் நீட்டுக்கு வந்து எதிராக நான் வந்து நிற்பேன், நீட்டை ஒழிக்க நாங்கள் போராடுவோம் அப்படிலாம் பேசிட்டு, அடுத்த கூட்டத்தில் நீட்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நீட்டு ஒரு உலகம் நினச்சிக்காதீங்க, அதை விட மிகப்பெரிய உலகம் இருக்குது, நீங்கள் அதை நோக்கி போங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்கிறாரு. நீட் தேர்வு வேணுமா வேணாவா தெளிவாக விஜய் அவர்கள் வந்து இதை சொல்லணும். நாங்கள் சொல்கிறோம், அதாவது மாநில சுயாட்சின்னு பேசுகிற இந்த கட்சிகள், இங்கே ஆட்சி செய்கிற கட்சிகள் இந்த நீட்டை எதிர்ப்பதற்கு உளமாற இவர்கள் செய்ததுன்னா சிந்திச்சு பாருங்கள். இதை விட மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி நீட் ரத்து செய்த மாநிலங்கள் இருக்கா இல்லையா? அப்போது அந்த மாநிலங்களில் வலுவாக அவங்களை வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்களா? நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்களா? என்ன சண்டை போட்டிருக்கிறீங்க? மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்போ தமிழ்நாடு வந்து அதிகமான ஒரு முன்னெடுப்புகளை நீட் எதிர்ப்பான விஷயங்கள் எடுத்திருக்கு. ஆனால் அது எதுவுமே பாசிபிளாக இல்லை. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து டிக்ளேர் பண்ணி தெளிவாக சொல்லிடுச்சு, நடந்ததான் ஆகணும் இந்த மாதிரி விஷயம். இந்த நீட் தேர்வுனால தான் நல்ல மருத்துவர்களை உருவாக்க முடியுன்றதை வந்து இந்திய அரசு எப்படி நம்புதுன்னு நாங்கள் கேள்வி எழுப்புறோம். ஏன்னா இதற்கு முன்னாடி மருத்துவர்களாக தேர்வாகி மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிற மருத்துவர்களா அப்போ போலி மருத்துவர்களா? அதை விட சிறந்த மருத்துவர்கள் நீங்கள் உருவாக்குவீங்களா? எப்படி உருவாக்குவீங்க? ஒரு மாணவி 1100 மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க. முதல்ல 1200 இருந்தது, அதுக்காக சொல்கிறேன். 1100 மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க. ஒருத்தர் 750 மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க. 750 எடுக்கிறவங்க நீட் தேர்வில் வந்து வெற்றி பெற்றுறாங்க. அப்போ 1100 மதிப்பெண்கள் எடுத்த மாணவி நான் மருத்துவர் ஆகணுன்ற கனவோடு படிச்சுட்டே வராங்க. அவங்களால வந்து நீட் தேர்வில் வந்து அவங்க கொடுக்குற பாடத்திட்டத்திலேருந்து அவங்க தோல்வி விட்டுறாங்க. தங்க அனிதாவோட விஷயத்தில் அப்படிதான் நடந்தது. அப்போ அவங்க சிறந்த மருத்துவர் இல்லையா? சிறந்த மருத்துவர் அவங்களால வர முடியாதா? சிந்திச்சு பாருங்க. அப்போ இந்த நீட் முறையை வந்து மிக மிக போலியான முறைங்கிறோம். இல்லை, அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வைஸே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாநில சிலபஸில் படிக்கிற பசங்க தான் அதிகம், சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்க ரொம்பவே கம்மியாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப சிபிஎஸ்சி படிக்கிற பசங்களோட சிலபஸ் எடுத்துகிட்டு மாநில பசங்களை வந்து எடுத்து சொல்கிறதுக்கான காரணம் என்ன, தேவை என்ன ஏற்படுத்துதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. அதை தாண்டி எல்லாருக்கும் ஏன் நீட் பயாலஜி படிக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மட்டுமாவது அது எந்த சப்ஜெக்ட் தேர்வு பண்ணுறது, அந்த 3 சப்ஜெக்ட் மட்டுமாவது இந்தியா ஃபுல்லாக ஒரு காமன் சிலபஸாக கொடுத்துடலாம்ல. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க தம்பி. அதுதான் இங்கே என்ன விஷயம் அப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த ஒரு 3, 4, 5 ஆண்டு காலத்தில் சிபிஎஸ்சியில் சேரக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாக உயர்ந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நீ நுழைவுத் தேர்வு வைக்கிறதுனால தான். இந்த மாதிரி நுழைவுத் தேர்வுகள் நீ எல்லா இடத்துலையும் நடத்துறதுனால தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க இருக்கிற பெற்றோர்கள் நம்ம ஒரு வேளை நம்ம பிள்ளை இந்த சிபிஎஸ்சியில் படித்தா இந்த தேர்வுகளில் தேர்வாகி மருத்துவர் ஆகிடுவாங்க, வழக்கறிஞர் ஆகிடுவாங்க, இன்ஜினியர் ஆகிடுவாங்க, இந்த நுழைவுத் தேர்வுகள் எல்லாம் தேர்வாகி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போது தன்னுடைய பிள்ளைகளை எல்லாரையும் கூட்டி போய்ட்டு அந்த சிபிஎஸ்சி தனியார் பள்ளிக்கூடங்களில் சேர்க்குற வேலைகளை பெற்றோர்கள் பார்க்குறாங்க. இதன் மூலயமா இவனுக்கு மிகப்பெரிய வருமானம் இருக்குது. கல்வியை வியாபாரமாக்குறதுக்காக மட்டுமே இந்த நுழைவுத் தேர்வுகள் இங்கே கொண்டு வரப்படுது. ஆனால் அதை சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு கட்சியும் ப்ராப்பரான ஒரு முன்னெடுப்பு எடுக்க மாட்டேன்றாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் தம்பி, மாநில கட்சிகளுக்கு அதிகாரங்களையும் இவன் கொடுக்கறதில்ல, எல்லாத்தையுமே இவன் எடுத்துக்கிறான். எப்படி இவன் ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல் முறை, ஒரே நாடு, ஒரே மொழி அப்படின்னு வரானோ அதே மாதிரி இவன் எல்லாத்தையும் தன்வயப்படுத்தி பார்க்குறானே, அதிகாரங்களை இவன் எடுத்துக்கிறானே. கல்வி பொதுப்பட்டியல் இருக்குல்ல. ஆமாம், மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். மாநில பட்டியல் கல்வி கொண்டு வந்துட்டா முழு அதிகாரங்கள் மாநிலங்களுக்கே இருக்கு இல்லையா? அன்றைக்கி இது போன்ற குளறுபடிகள் நடக்காதுல்ல. அதை சிந்திச்சு பாருங்கள். அப்போது இது போல் வந்து மத்திய அரசு செயல்படுத்தி மிக மிக தவறு. இந்த நுழைவுத் தேர்வுகள் இல்லாமல் மாணவர்களுடைய திறமைகளுக்கு ஏற்ப, மதிப்பெண்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த நுழைவுத் தேர்வுகள் இல்லாத ஒரு நல்ல கல்வியை, அவங்களுக்கு எளிமையான ஒரு கல்வியை கொண்டு போய் சிறந்த மருத்துவர்களை கட்டாயம் உருவாக்கும். இதை தாண்டி விஜய் பற்றி பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சாதி சார்ந்த விஷயங்களையுமே அந்த கூட்டத்தில் பேசுகிறாரு. அதையுமே வந்து மேம்போக்காக சொல்லிட்டு போயிடறாரு பசங்களுக்கு. அதோட சீரியஸ்னஸாக எடுத்து சொல்ல மாட்டாருன்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுதான் தம்பி, இன்னைக்கு விஜய் வந்து தேர்தல் முடிகிற வரையும் எல்லாத்தையுமே மேம்போக்காக தான் சொல்லுவார். அவருக்கு அழுத்தம் திருத்தமாக அதில் என்ன விஷயமே அவருக்கு தெரியாது. நம்ம ஏதாச்சும் சொல்ல போய் மொத்தமாக ட்ரோல், ஏற்கனவே அவர் பேசுகிறது பல விஷயங்கள் வந்து ட்ரோல் ஆகிட்டு இருக்கு.
அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாச்சும் சொல்ல போய் எந்த சமூகங்கள் நம்ம பக்கம் திரும்பிடுமோன்ட்டு அவர் மாநாடுகளில் வச்ச படங்களே நீங்கள் பார்ப்பீங்க. அஞ்சலி அம்மாள் படம் வச்சாரு, அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய படம் வச்சாரு. இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழக நாடார் சங்கமா நாடார் பேரவையான்னு தெரியல வந்து விஜய்க்கு எதிராக ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இளைய காமராஜர்ன்ற டைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. விஜய்க்கு காமராஜர் பற்றி என்ன விஷயம் தெரியும், அவர் வந்து காமராஜர் நல்லா படிச்சு பார்க்கணும், அப்படி நல்லா அவர் படிச்சு பார்த்தாருன்னா அவரே அதை யூஸ் பண்ண மாட்டாருன்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. கட்டாயம் படிச்சு பார்க்கணுமா இல்லையா? காமராஜர் எவ்வளோ எளிமையாக வாழ்ந்த மனுஷன். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து பணக்காரங்களாக இருங்க, அரசியலுக்கு வரும்போது நீங்கள் காமராஜரை போல் ஒரு எளிமையை உங்களால் கடைபிடிக்க முடியுமா? காமராஜர் வந்து வெற்றி பெற்று முதல்வராக ஆகிட்ட பிறகுமே அவர் கடைசி வரை அந்த ஒரே ஒரு மகிழுந்து தானே பயன்படுத்தினார். கடைசி வரை அரசு காசில் எதையுமே அவர் பயன்படுத்தலையே. அவரோட வீடு ரைடு போனப்பையும் ஒரு 64 ரூபாய் தானே பணம் எடுத்தாங்க அவர் வீட்டில் இருந்து. கடைசியாக சாப்பிட 120 ரூபாய் போல அவ்வளோதானே பணமே இருந்தது. அப்போ இந்த மாதிரி எளிமையாக வாழ்ந்து அரசுடைய பணங்கள் முழுமையாக மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி எத்தனை அணைகள் கட்டியிருக்கிறாரு, எத்தனை பள்ளிக்கூடம் 12,000 பள்ளிக்கூடங்களை திறந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் கல்வியில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செஞ்சுருக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் ஏற்படுத்துறதுக்கு ஒரு முன்னெடுப்பு, அதாவது ஒரு 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 அடிப்படை கொள்கைகள் இந்த மாதிரிலாம் கொண்டு வருவேன் காமராஜர் மாதிரியாவது சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் சொல்லாத நீங்கள் எப்படி இளைய காமராஜர்? இல்லை, கட்சியோட கொள்கை தலைவர்கள்னு ஒரு 5 பேர் சொல்லிட்டு அந்த என்னென்ன கொள்கை அப்படின்ற விஷயங்களையும் இன்னும் டீட்டெயிலாக அனௌன்ஸ் பண்ணல. சரி, காமராஜரோட கொள்கை 4 சொல்லுங்கன்னு கேட்போம் விஜய் கிட்ட. காமராஜர் பின்பற்றிய 4 கொள்கைகளை சொல்லுப்பா அப்படின்னு கேட்போம். என்ன கொள்கையை சொல்கிறாருன்னு பார்ப்போம். அவர் வெள்ளை சட்டை போட்டிருந்தாரு, அவர் கொஞ்சம் முடி இருக்காது, கண்ணாடி போட்டிருந்தார், கண்ணாடி போட மாட்டார், பெரிய சட்டை போடுவார், ஒரே ஒரு காரில் பயணிச்சார், இதை தான் சொல்லுவார். காமராஜரோட கொள்கைன்னு எதப்பா பின்பற்றுவ, எந்த கொள்கையை பின்பற்றுவ? இவர்கள் திமுக ஆட்சியில் தடுப்பணைகள் கட்டிட்டு நாங்களும் அணையை கட்டிட்டோம்னு சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான். காமராஜர் கட்டிய அணைகள் பற்றி தெரியுமா? அவர் திறந்த இந்த 12,000 பள்ளிக்கூடங்களை பற்றி தெரியுமா? அவர் ஏழை மக்களுக்காகவே கடைசி வரை வாழ்ந்தார். ஏழை எளிய மக்கள் எப்படி இருந்தாங்களோ அதே போல் அவர் வீட்லேயும் அவருடைய அம்மாவையும் அப்படியே பழக்கினார். எந்த அரசு பணத்தையும் பயன்படுத்தாமல் கடைசி வரையும் வந்து மக்களுக்காக வாழ்ந்து செத்தார். இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்போ எப்படி நீங்கள் காமராஜர் பற்றி தெரியாமல் காமராஜர் கொள்கை தலைவராக ஏற்றுப்பீங்க? காமராஜரை முதல்ல படிங்க, அப்புறம் கொள்கை தலைவராக அவர் போடுவீங்க.